நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் செந்தில்குமார் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் குழு அமைத்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் கரூர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் இறந்த சம்பவத்தில் ஏடிஎஸ்பி பிரேமானந்த் தற்பொழுது அந்த விசாரணை கோப்புகளை ஐஜி அஸ்ரா கார்க்கிடம் ஒப்படைப்பதற்காக புறப்பட்டிருப்பதாக அண்மை தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அது குறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து வருகிறோம். கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் எஸ்ஐடி குழு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் தலைமையிலான குழுவினர் அந்த விசாரணை ஆவணங்களை அவரிடம் ஒப்படைப்பதற்காக புறப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபாகரன். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மேடம். கரூரில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 47 பேர் இறந்த சம்பவத்தில் ஏடிஎஸ்பி பிரேமானந்த் தலைமையிலான விசாரணை கோப்புகளை ஐஜி அஸ்ரா கார்க் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க கோப்புகள் எடுத்துச் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த சம்பவம் கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்த் தலைமையிலான தனிப்படைகள் விசாரணை குழு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். கரூர் சம்பவம் தொடர்பான கோப்புகளை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க உள்ளனர். கரூர் நகர காவல் நிலையத்தில் இருந்து ஏடிஎஸ்பி தலைமையில் கோப்புகள் சென்னைக்கு எடுத்துச் செல்ல உள்ளனர். கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்த் விசாரணை கோப்புகளை எடுத்துக்கொண்டு காவல் வாகனம் அல்லாமல் காவல் ஆய்வாளரின் தனியார் காரில் கோப்புகளை எடுத்துச் சென்று சென்னை கிளம்பிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.